இந்த உலகத்தில் ஒரு 700 to 800 மில்லியன் பாப்புலேஷன், அதாவது 700லேருந்து 800 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது 90% மக்களுக்கு வந்து முதுகுவலி வந்தே தீரும். ஸ்பைன் வந்து உட்காரத்துக்காக படைக்கப்பட்டதே கிடையாது. ஸ்பைன் வந்து நம்ம அனிமல்ஸ், அதாவது மேமல்ஸ்லேருந்து இந்த ஹியூமன் எவல்யூஷனில் வந்து ஸ்பைன் வந்து நிற்கிறதுக்காக படைக்கப்பட்டது. இப்படி இந்த மேமல்ஸ் இப்படி ஆனது வந்து நிற்கிறதுக்காக. அந்த காலத்தில் வந்து நின்னாங்க, ஓடினாங்க, குதிச்சாங்க, ஜம்ப் பண்ணாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இல்லைனா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. யாரும் உட்கார்றதுன்றது ஒரு ஜாப் கிடையாது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் தான் இந்த உட்கார்றதுன்றது வந்து ஃபுல் டைம் ஜாபாக மாறிடுச்சு. இப்போ இங்கே ஃபோனை இப்படி குனிஞ்சு பார்க்குறாங்க இல்லைங்களா? இப்படி குனிஞ்சு பார்க்கறதுனால, அதாவது உங்கள் கழுத்து வந்து ஒரு 45 டிகிரியில் குனியறதுனால ஒரு 25 கிலோ இருக்கிற வெயிட் உங்கள் கழுத்தில் இருக்கிற மாதிரி, இந்த விக்ரமாதித்தன் தலையில் வேதாளம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உங்கள் லோடு வந்து கழுத்தில் உட்காந்துருக்கும். இந்தியா இஸ் த கேபிட்டல் ஃபார் பேக் பெயின். அதே மாதிரி வந்து போஸ்ட் கோவிட், அதாவது 2021க்கு அப்புறமா வந்து 85% பேக் பெயின் பேஷண்ட்ஸ் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பேஷண்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2-3 வீக்ஸை தாண்டி ஒரு பெயின் வருது இல்லைங்களா, அவங்கள தான் பேஷண்ட்னு சொல்கிறோம். நார்மலாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வரவங்க வந்து நம்ம பேஷண்ட்னு சொல்லதில்லை. அந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறோம். பட் ஐ டோன்ட் அட்வைஸ் பீப்புள் டு டூ தட். அது இட்ஸ் நாட் கரெக்ட் ஆகிடும். தினகரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் மூத்த முதுகு தண்டுவட நிபுணர் MDS சசிதரன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். இன்றைய நவீன வாழ்வில் முதுகுவலி என்பது இளவயது முதல் அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்று நாம் மருத்துவரிடம் முதுகுவலி ஏன் ஏற்படுகிறது என்று கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், நன்றி. முதுகுவலி ஏன் ஏற்படுது? இந்த உலகத்தில் ஒரு 700 to 800 மில்லியன் பாப்புலேஷன், அதாவது 700லேருந்து 800 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது 90% மக்களுக்கு வந்து முதுகுவலி வந்தே தீரும். எவ்ரிபடி இந்த வேர்ல்டு வில் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் ஒன் டைம் இந்த லைஃப் டைம் பேக் பெயின். பட் அதுக்காக எல்லாருமே பேக் பெயினை பார்த்து பயப்படணும், இல்லைனா பேக் பெயின்னா ஒரு சீரியஸான விஷயம்னா அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பேக் பெயின், ஒரு 80 to 90% ஆஃப் த பேக் பெயின் இருக்கிற பேஷண்ட்ஸ், அதாவது முதுகுவலியோடு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் அதுவே தானாக சரியாயிடும். அதான் நீங்கள் மாத்திரை மருந்து போட தேவையில்லை, இல்லைனா நீங்கள் ஃபிசியோதெரப்பியோ இல்லை அதுக்காக போய் டாக்டரை பார்க்கணுமோ அந்த மாதிரி தேவையில்லை. யூஸ்வலாக அதுவே ஒரு ஸ்ட்ரெயின் மாதிரி இருக்கும், முதுகில் ஒரு அழுத்த மாதிரி இருக்கும். ஏதாவது சில வேலைகள்னால, அதாவது ஒரு வெயிட் தூக்குனதுனாலையோ, இல்லைனா ஒரு இம்ப்ராப்பர் பொசிஷன் சரியாக படுக்காததுனாலையோ, இல்லை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுனாலையோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால உங்களுக்கு முதுகுவலி ஏற்பட்டிருக்கலாம். அதுவே தானாக சரியாயிடும் 80 to 90%. சில பேருக்கு ஒரு 2லேருந்து 3 வாரத்தை தாண்டி அந்த பெயின் வருது அப்படின்னா அது பேர் வந்து க்ரானிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து அப்போ தான் ஒரு மெடிக்கல் அட்டென்ஷனோ ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ தேவைப்படும், இல்லைனா ஒரு டாக்டர் கன்சல்டேஷனோ தேவைப்படும். அந்த மாதிரி முதுகுவலிகளை தான் நம்ம எவாலுவேட் பண்ணோம். ஒரு 1 வீக்குள்ளே சரியாக ஒரு முதுகுவலிகள் யூஸ்வலாக வந்து பாதிக்கப்படுற மாதிரி இருக்காது, எந்த பாதிப்பும் இருக்காது, அதுவே தானாக சரியாயிடும். இப்போது இன்னைக்கு தேதியில் என்ன மாதிரியான முதுகுவலி காரணங்களுக்காக அதிகமானவர்கள் உங்களை தேடி வராங்க டாக்டர்? முன்னாடி முதுகுவலின்றது வந்து முதியோருக்கான ஒரு ப்ராப்ளமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் தான் முதுகுவலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சினாரியோவில் வந்து இளம் வயதினர், அதாவது வந்து ஒரு 25 to 35 இயர்ஸ் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் முதுகுவலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ரீசெண்டாக ஒரு சர்வே வந்திருக்கு. அதில் வந்து இந்தியா இஸ் த கேபிட்டல் ஃபார் பேக் பெயின். அதே மாதிரி வந்து போஸ்ட் கோவிட், அதாவது 2021க்கு அப்புறமா வந்து 85% பேக் பெயின் பேஷண்ட்ஸ் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பேஷண்ட்ஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2-3 வீக்ஸை தாண்டி ஒரு பெயின் வருது இல்லைங்களா, அவங்கள தான் பேஷண்ட்னு சொல்கிறோம். நார்மலாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வரவங்க வந்து நம்ம பேஷண்ட்னு சொல்லதில்லை. இந்த 3 வாரத்தை தாண்டி பேக் பெயினோட ரொம்ப நாளாக இருக்கவங்களோட பர்சன்டேஜ் வந்து 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த க்ரானிக் பேக் பெயின் வந்து யங்ஸ்டர்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது, சிக்னிஃபிகண்ட்டாக ஜாஸ்தியாக இருக்குது, அதாவது நியர்லி டபுள் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இது எதனால் அப்படின்னா, லாங் ஸ்டாண்டிங்கை ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த பைக் ரைடிங்கு, அந்த மாதிரி சில விஷயங்கள்னால, இம்ப்ராப்பர் போஸ்டரு, இதனால் வந்து முதுகுவலி வந்து ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக யங்ஸ்டர்ஸில் இப்போ காமனாக இருக்குது. இப்போ நீங்கள் பைக் ரைடிங் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன மாடர்ன் பைக்ஸ் அதெல்லாம் ரொம்ப, அதனோட வடிவமைப்பே வந்து ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. அதை அதை பயன்படுத்துவதன் மூலமாக என்ன மாதிரியான
முதுகுவலி சிக்கல்கள்லாம் வருது, என்ன மாதிரி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் மாடர்ன் பைக்ஸ்ன்னு சொல்கிறது இந்த லாஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸாக இருக்கிற பைக்ஸ்ன்னு நானாக நினச்சிக்கிறேன். ஏன்னா முன்னாடி இருந்த பைக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேபிள் பைக்ஸ் இல்லைனா ஸ்டாண்டர்ட் பைக்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம பொசிஷன் வந்து நம்ம இப்போ எப்படி உட்காந்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட பைக்ஸ். இப்போ நீங்கள் சொல்கிற மாடர்ன் பைக்ஸ்ன்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் விடுறது எல்லாமே ரேஸ் பைக்ஸ் மாதிரி பைக்ஸ் தான் விடுறாங்க. அது வந்து ஒரு ஏரோடைனமிக் மாடல்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து காற்றை வந்து கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த பைக்கோட. அதாவது ஒரு ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து பெண்ட் பண்ணி இப்படி தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்படி தான் அந்த மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக டிசைன் பண்ணதுன்னா ரேசிங்காக, லாங் ட்ராக்ல ஓட்டுறதுக்காக டிசைன் பண்ணி. இட்ஸ் நாட் ஃபார் டெய்லி கம்யூட், டெய்லி போயிட்டு வரதுக்காக அந்த பைக்ஸ் படைக்கப்படல. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த பைக்கில். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து உங்களோட கழுத்து முதுகில் வந்து நார்மலாகவே ஒரு கர்வேச்சர் இருக்கும். அது பேர் வந்து லார்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இயற்கையாக வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு கர்வேச்சர். உங்களோட கர்வேச்சருக்கு ஆப்போசிட்டாக அந்த பைக்கில் உட்கார்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ரேஸ் பைக் ஓட்டுறாங்க அப்படின்னா வந்து அவங்க ஜாக்கெட்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த கர்வேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அவங்க அந்த பேட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. பட் ரெகுலராக ஓட்டுறவங்க அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை இல்லையா. அவங்க இப்படி குனிஞ்சு இப்படி சாஞ்சு ஓட்டுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேக் வந்து பயங்கரமாக ஸ்ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி கழுத்து இப்படி தூக்கிட்டு ஓட்டுறப்போ வந்து கழுத்தும் பயங்கரமாக ஸ்ட்ரெயின் ஆகுது. அதே மாதிரி இந்த ஹிப் அண்ட் நீ வந்து பொசிஷன் கரெக்டாக இருக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு முதுகு வலி, கழுத்து வலி இப்போ அவங்களுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. இந்த ஏன்னா ஓட்டுறவங்க மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் தான், 40 இயர்ஸில் இருக்கவங்க அது ஓட்ட போகிறதில்ல. மோஸ்ட்லி காலேஜ் படிக்கிறவங்க இல்லை ஒரு 25 இயர்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கவங்க தான் ஓட்டுவாங்க. இதை மாதிரி லாங் ஸ்டாண்டிங்காக ஒரே நாள் அதுக்காக இதை ஓட்டுறதுனால பேக் பெயின் வந்துடும்ன்றது கிடையாது. லாங் ஸ்டாண்டிங்காக இதையே டெய்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கான சான்சஸ், கழுத்து வலி வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்போது இந்த மாதிரியான பைக்குகளை ஓட்டவே கூடாதா, அல்லது குறைந்தபட்ச தூரம் மட்டும் ஓட்டிக்கலாமா, எப்படி அது? இந்த மாதிரி பைக் வந்து டெய்லி கம்யூட்டுக்காக, அதாவது உங்களுடைய தினசரி தேவைகளுக்காக, நீங்கள் ஒரு டெய்லி வேலைக்கு போயிட்டு வரீங்க, டெய்லி ஒரு 20 கிலோமீட்டர் போகிறீங்க, 30 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா அதுக்காக இந்த பைக்குகள் படைக்கப்படல. இந்த பைக் வந்து லாங் ரைட்ஸ் போகிறதுக்காகவும் ரேஸ் ட்ராக் ஓட்டுறதுக்காகவும் தான் பயன்படுது. நீங்கள் வந்து நார்மலாக டெய்லி ஓட்டுறதுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் பைக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் பைக்ஸ் இல்லைனா இந்த சின்ன ஸ்கூட்டர்ஸ் ஆல்சோ வெரி கம்ஃபர்டபுள். அதுவும் வந்து உங்களுக்கு எர்கனாமிக்கலாக டிசைன். எர்கனாமிக்ஸ்னால் பேசிக்காக உங்கள் முதுகில் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் உங்கள் ஜாயின்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் படைக்கப்பட்டது தான் எர்கனாமிக் டிசைன். இது ரெண்டுமே எர்கனாமிக் டிசைன், டெய்லி கம்யூட்டுக்கான டிசைன். நீங்கள் இந்த பைக்ஸை வந்து டெய்லி 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் இதையே ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா தான் வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன். நார்மல் பைக்ஸ் வந்து டெய்லி வந்து ½ அன் ஹவர் டு 1 ஹவர் ஓட்டுறதுனால மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வராது. பிகாஸ் உங்கள் ஸ்பைன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது ½ அன் ஹவர் 1 ஹவரில். சராசரியாக ஒரு பைக் ரைடர் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் ஓட்டுறதுங்கிறது வந்து அந்த முதுகு தண்டுவடத்தை பாதுகாக்கிறதுக்கு சரியான விஷயமா இருக்கும். நார்மலாக நான் வந்து நம்ம வேலை செய்கிற இடத்துக்கும் நம்ம தங்குற இடத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு ½ அன் ஹவர் ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நம்மளோட கம்யூட் இருக்கணும். அதை தாண்டி இருக்கிறது உங்கள் உடம்புக்கும் நல்லது கிடையாது, பர்பஸும் சர்வ் பண்ணாது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் ஒரு இடத்துக்கு ட்ராவல் போயிட்டு திருப்பி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வரேன்னா சிக்னிஃபிகண்ட் ஆஃப் த டைம், உங்களோட வாழ்க்கையோட டைமை வந்து நீங்கள் அந்த ட்ராவலிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலிலையும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உங்கள் ஒர்க்லையும் கான்சன்ட்ரேட் முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி வந்து ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல்ன்றது வந்து இட்ஸ் ஐடியல் டைம். ½ அன் ஹவருக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா இட்ஸ் ஐடியல். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் டு 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது பர்சனலாகவும் நல்லது கிடையாது, உங்கள் உடம்புக்கும் நல்லது கிடையாது, ஃபிசிக்கலாகவும் நல்லது கிடையாது. அப்படி ஒருவேளை இதை கடந்து அதிகமாக தொடர்ச்சியாக தினசரி 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்னு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறப்போ முதுகு தண்டுவடத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும்? நீங்கள் தினசரி வந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு மினிமம் 1 to 2 ஹவர்ஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலுமே வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் பர் ஹவர் போக முடியும் நீங்கள் ஒரு ஓட்டுற இதில் வந்து பைக்ஸில். அப்படின்றப்போ நீங்கள் வந்து 100 கிலோமீட்டர்ன்றது போகிறதுக்கு வந்து நியர்லி 2 ஹவர்ஸ் ஆகிடும். அந்த 2 ஹவர்ஸ் நீங்கள் உட்காந்துட்டே இருக்கிறப்ப ஸ்பைன் வந்து பயங்கர ஸ்ட்ரெயின் ஆகும். ஸ்பைன் வந்து எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னா எலும்புகள், அதாவது வெர்டிபிரல் பாடிஸ், அதுக்கு நடுவில் ஜவ்வு. இப்போ நம்ம பைக்கில் இருக்க வந்து சஸ்பென்ஷன் மாதிரி அந்த ஜவ்வு தான் நம்மளோட பேக்குக்கான சஸ்பென்ஷன். அந்த சஸ்பென்ஷன் வந்து மோஸ்ட்லி மேடப் ஆஃப் வாட்டர். அதாவது வந்து 95 to 97% வந்து அது வாட்டரால் மேடப் ஆனது தான். அது எப்படி இருக்குன்னா நம்ம இந்த ஜெல்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். வெளியில் வந்து ஒரு சாலிடாக இருக்கும், உள்ளே வந்து ஜெல்லி இருக்கும். அது அமுக்கணுன்னா அந்த ஜெல்லி வந்து வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கப்போ அந்த ஜெல்லி அந்த உள்ளே இருக்கு இல்லைங்களா, வாட்டர் கண்டென்ட் அது குறைஞ்சி அது தேய்மானம், அதாவது டீஜெனரேஷன். இப்போ நம்ம முடி நரைக்கிற மாதிரி டிஸ்க்கும் வந்து தேய ஆரம்பிக்கும் ஒரு ஏஜுக்கு மேலே, ஒரு 16-18 இயர்ஸ்க்கு மேலே அப்படியே இருக்காது, அது தேய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரெஷரில் உட்காந்துட்டே இருக்கிறப்ப, உட்காரதுலேயும் சரி, இது நான் பைக் ரைடிங்காக சொல்ல, பைக் ரைடிங்கில் அது ஜாஸ்தி, உட்காரதுமே வந்து அந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த தேய்மானன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது 40-50 வயசில் நடக்க வேண்டிய தேய்மானம் 35 வயசு 40 வயசில் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ
இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும்? கான்ஸ்டன்ட் சிட்டிங், அதாவது வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுறப்ப தேல் பி ஃபெட்டிக், அதாவது வந்து சோர்வடையும். ஃபஸ்ட்டு மசில்ஸ் சோர்வடையும், அடுத்தது வந்து போன்ஸை சுற்றி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் லிகமெண்ட்டுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த வாட்டர் கண்டென்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். அதனால் ஸ்ட்ரெயின், அதாவது வந்து டைட்னஸ் வர ஆரம்பிக்கும். முதுகில் வந்து டைட்னஸ் வரும். கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிற மாதிரியே நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. முதுகில் ஒரு அழுத்தம் இருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்க உட்காந்துட்டே இருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணுறதில்ல. இன்னொன்று என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஊரில் இருக்க பாப்புலேஷன் வந்து யாரும் எக்ஸசைஸை வந்து மெயினாக பண்ணுறதில்ல. அதாவது மேக்ஸிமம் பண்ணுறவங்க ஒன்றா வாக்கிங் போகிறாங்க, இல்லை அக்ரெசிவாக பண்ணுறவங்க ஜிம்முக்கு போகிறாங்க. கோர் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது வந்து நம்ம முதுகை சுற்றி இருக்க மசில்ஸை வந்து இந்த பைக் ட்ராவல் பண்ணுறவங்க, ரெகுலராக பைக் ஓட்டுறவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து யோசித்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகுன்னா, உங்களோட போஸ்டரே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் உட்கார போஸ்டரே ஒரு நார்மலாக உட்கார முடியாது, ஒரு சைடாக திரும்பி உட்காருவாங்க. ஏன்னா இந்த சைடு உட்காந்தா முதுகில் இங்கே பிடிச்சிட்டு இருக்கு, இங்கே வலிக்குது அப்படின்வாங்க. லாங் ஸ்டாண்டிங்காக இது இருக்கிறப்ப இந்த தேய்மானம் ஜாஸ்தி ஆகிறப்ப ஸ்பைனல் கார்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போது இதுக்கு என்ன மாதிரியான டயக்னாஸ்டிக் மெத்தட் இருக்குது? இது முதுகு வலி இருக்குது, அந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு பேஷண்ட் வராரு அப்படின்னா நீங்கள் எந்த இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அது பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்ன்னு இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லா முதுகுவலியுமே ஆபத்தானது கிடையாது. 80 to 90% ஆஃப் த முதுகுவலி வந்து சாதாரண முதுகுவலியாக தான் இருக்கும், அதுவே தானாக சரியாயிடும். அந்த 10% ரெட் ஃப்ளாக் சைன்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு முதுகுவலி ஒரு 3-4 வாரம் தாண்டி தொடர்ந்து அந்த வலி அப்படியே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டாக்டர் பார்த்துக்கணும். இல்லை அந்த முதுகுவலி காலுக்கு பரவுது, இந்த சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க, கால் மறுத்து போகிறது, கால் வந்து உணர்ச்சி கம்மியாக வருது, காலில் குத்துற மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குதுன்னா டாக்டர் பார்க்கணும். அதே மாதிரி முதுகுவலியோடு சேர்த்து யூரின் மோஷன் போகிறதுல ப்ராப்ளம், அதாவது யூரின் போகிற கண்ட்ரோல் இல்லை, மோஷன் போகிற கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாலும் டாக்டர் பார்க்கணும். முதுகுவலியோடு சேர்ந்து வெயிட் லாஸ், வெயிட் சடனாக குறையுது, இல்லை நைட்டில் இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி இருக்குது, வேறு கான்ஸ்டியூஷனல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தால் பார்க்கணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து குழந்தைங்களில், அதாவது ஒரு 10 வயசு கீழேயும் முதியவர்கள், அதாவது ஒரு 65 வயசுக்கு மேலேயும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு பேக் பெயின் சொல்கிறாங்க அப்படின்னா உடனே டாக்டர் பார்க்கணும். இந்த 5 ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டரை பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் டயக்னோசிஸ்குள்ளே நம்ம போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா தான் வந்து அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, இது வந்து நார்மல் பேக் பெயின் கிடையாது, இந்த பேக் பெயினை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக எவாலுவேட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு டாக்டரை நான் சொல்லுவேன். அதுக்காக நீங்கள் பேக் பெயினுக்கு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ன்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எக்ஸ்ரேஸ், எம்ஆர்ஐன்றது வந்து அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். எல்லாருக்குமே எம்ஆர்ஐ தேவையானா அதுவும் கிடையாது. இந்த மாதிரி சந்தேகமுள்ள பேஷண்ட்ஸ் தான் எம்ஆர்ஐ ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அந்த எம்ஆர்ஐ பண்ணியுமே அதில் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் தான் வந்து நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ண போகிறோம். நீங்கள் யாருக்கு எம்ஆர்ஐ பண்ணாலுமே வந்து அதில் சில சேஞ்சஸ் இருக்கும். அதாவது நீங்கள் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எடுத்திங்கன்னா வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டீஜென்ரேஷன் இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ எம்எம் இருக்குது, அந்த இடத்துல அவ்வளோ எம்எம் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா தேய்மானத்தோட அறிகுறிகள். அவங்க கொடுக்குறது வந்து ரிப்போர்ட் வந்து எல்லாமே அப்நார்மல் கிடையாது. அவங்க வந்து ஒரு நார்மல் எம்ஆர்ஐ, ஒரு 18 வயசு எம்ஆர்ஐ வந்து ஒரு 40-45 வயசோட கம்பேர் பண்ணுறப்ப தேர் வில் பி சேஞ்சஸ். இட்ஸ் லைக் ஏஜிங், அது வந்து ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங், அது எல்லாமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எம்ஆர்ஐ தான் மெயின் டயக்னோஸ்டிக் டூல் ஃபார் ஸ்பைனல் இஷ்யூஸ். இப்போது ஒரு பேஷண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறீங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க உடற்பயிற்சி போதுமான அளவு செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னீங்க. அப்புறம் இது இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவைப்படும்? முதல்ல மோஸ்ட் ஆஃப் த பேக் பெயின் பேஷண்ட்ஸோ இல்லை அதுக்கான டயக்னோஸ் பண்ண பின்னாடியுமோ மெயினான ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன்ஸ், ஃபிசியோதெரப்பினா நம்ம போயிட்டு உடனே வந்து இந்த மசாஜ் பண்ணது அப்படி கிடையாது. எக்ஸசைசஸ் அவங்களே வந்து இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது. இதை தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதுலேயே வந்து அந்த 10%ல் வந்து ஒரு 80-90% பேருக்கு சரியாயிடும். அதுக்கப்புறமா சில பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் தெரப்பிஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயும் சரியாகலைன்ற பட்சத்தில் சின்ன சின்ன பெயின் தெரப்பிஸ்ன்றது, அந்த பெயின் ஜெனரேட்டர் எங்கேருந்து காஸ் பண்ணுதுன்ற பார்த்து இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் சரியாயிடலாம். ஒரு 5-10% பேர் தான் நிஜமாலுமே சர்ஜரி தேவை. நீங்கள் ஸ்பைன் சர்ஜரின்னு சொன்ன உடனே மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் பயந்துருவாங்க. ஐயோ முதுகுத்தண்டில் கையே வைக்கக்கூடாது, முதுகுத்தண்டில் ஏதாவது பண்ணால் வந்து கால் வராது, நடக்க முடியாது, லைஃப் லாங் பெட்டில் படுத்துகிட்டே இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிம்பம் இல்லை மாயை வந்து ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கு. பட் இப்போ அப்படி கிடையாது. வயிற்றில் எப்படி நம்ம லேப்ரோஸ்கோப்பி மூலிமா சிகிச்சை பண்ணுறோமோ அதே மாதிரி முதுகில் எண்டோஸ்கோப்பி மூலிமா லெஸ் தேன் 0.8 mm ஒரு கீ ஹோல் மூலிமா போயிட்டு அந்த ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு காலையில் சர்ஜரி பண்ணால் சாயந்தரமே நடக்கலாம், சேம் டே டிஸ்சார்ஜ் ஆகலான்ற அளவுக்கு முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை வந்து இப்போ வளர்ந்துருக்குது. இப்போது இந்த புதுசாக வந்திருக்க அந்த லேப்ரோஸ்கோபிக் முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை பற்றி சொன்னீங்க.
இப்போ இந்த பழைய சிகிச்சையிலேருந்து இது எவ்வளோ அட்வான்ஸ்டானது, என்னென்ன மாதிரியான பக்க விளைவுகள் எல்லாம் இதில் வந்து குறையுது, அது இது அதை பற்றி. நல்ல கேள்வி. முன்னாடி இல்லை, இப்பயும் 80 to 90% ஆஃப் இடத்துல எப்படி பண்ணுறாங்கன்னா, முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சைன்றப்ப பின்னாடி முதுகை ஓப்பன் பண்ணி அதை பிரித்து உள்ளே இருக்க போன்லாம் எடுத்து அதுக்கப்புறமா அந்த ஸ்பைனல் கார்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பார்த்து அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும். இதில் என்ன நடக்கும்னா, பெரிய இன்செஷன், அதாவது பெரிய கட்டு, பிளட் லாஸ் ஜாஸ்தி, அதாவது ரத்த கசிவு ஜாஸ்தி, பெயின் ஜாஸ்தி. அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுறப்ப அதனால் வர வலியும் ஜாஸ்தி, ரெக்கவரி டைமும் ஜாஸ்தி. நீங்கள் ஹாஸ்பிட்டலே வந்து சில வாரங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்பி நார்மல் லைஃபுக்கு வரதுக்கு சில மாதங்கள் ஆகும். இப்படி தான் இருந்துச்சு, இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல இப்பயும் இருக்குது. இப்போ நாங்கள் பண்ணுற சர்ஜரி எப்படின்னா, நுண்துளை சர்ஜரின்றதுனால ஒரு கீஹோல் மூலிமா மோஸ்ட் ஆஃப் த டைம் அனஸ்தீஷியா கூட தேவைப்படாது, லோக்கல் அனஸ்தீஷியாவில் பண்ணலாம். ஒரு 10 to 20% டைம் அனஸ்தீஷியா தேவைப்படும். அந்த கீஹோல் மூலிமா எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளமை மட்டும் அட்ரஸ் பண்ணுறதுனால பிளட் லாஸ் கிடையாது, பெயின் ரொம்ப கம்மி, ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டே கேர் சர்ஜரியாகவே பண்ணலாம். அதாவது காலையில் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் சர்ஜரி பண்ணிட்டு ஈவினிங் நீங்கள் நடந்து போகிற அளவுக்கு இன்றைக்கி சயின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. உலகத்தில் சில இடத்துல தான் இது பண்ணுறாங்க, பட் நம்ம ஊரில் இப்போ நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இந்த சர்ஜரிஸை பண்ணிகிட்ருக்கோம், எண்டோஸ்கோபிக் சர்ஜரிஸ். இந்த எண்டோஸ்கோபி சர்ஜரி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுளா, எப்படி அதனுடைய அஃபோர்டபிலிட்டி பற்றி கேட்டிங்கன்னா, எந்த ஒரு புது டெக்னிக்கோ இல்லை ஒரு புது டெக்னாலஜியோ வருதுன்னா ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏன்னா அது ப்ரிவலண்ட் கிடையாது. ஏன்னா அந்த டெக்னிக் வந்து வெளிநாட்டில் இருந்தால், இப்போ நாங்கள் வெளிநாட்டு ஜெர்மனி போய் இதை கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது வந்து பிரபலம் ஆயிடுச்சு, எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க, எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்குன்னா அன்னைக்கு வந்து காஸ்ட் குறையும். பட் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுள்னா எல்லாருக்கும் அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ வந்து அதோட ப்ரைஸ் வந்து கன்சிடரபுளாக அந்த காஸ்ட் ஆஃப் த சர்ஜரி வந்து குறைஞ்சிருக்கு. இப்போது சின்ன சின்ன சர்ஜரிகளை கூட அந்த மாதிரி இதில் செய்ய முடியுமா, அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் செய்ய முடியுமா, அல்லது மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸை பண்ணலாம் நுண்துளையில். பட் இன்னுமே வந்து பெரிய மேஜர் ஸ்பைன் சர்ஜரிஸ், அதாவது வந்து ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம், குழந்தைங்களை வந்து நெலி முதுகுன்னு சொல்லுவோம், முதுகு வளைஞ்சிருக்கும், அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட் ஆகிற சர்ஜரி, அதெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரி மூலியமாக தான் பண்ணும். ஏன்னா அந்த மேஜர் சர்ஜரி கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுறது. பட் அதர்வைஸ் எல்லாமே ஸ்பைனில் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஸ்பைனில் போன் ஸ்லிப் ஆனதாக இருந்தாலும் சரி, ஸ்பைனில் இருக்க டியூமர்ஸு, ஸ்பைனில் இன்ஃபெக்ஷன், டிபி, அது எல்லாமே இந்த நுண்துளை மூலியமாக பண்ணலாம். இப்போது வேறு என்ன வாழ்க்கை முறை மாற்றங்கள் அல்லது உணவியல் மாற்றங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து முதுகுவலி இருக்கிறவர்கள் பின்பற்றணும்? அதாவது சர்ஜரி தேவைப்படாதவர்களோ அல்லது சர்ஜரிக்கு பிறகோ இருவருக்கும் ஒரு 5 மெயின் டிப்ஸ் சொல்கிறேன். ஒரு 1/2 hour to 40 minutes நீங்கள் உட்காடுறீங்கன்னா ஒரு 1 minute பிரேக் எடுக்கும். அதாவது கண்டினியூஸாக உட்காரக்கூடாது. கண்டினியூஸாக உட்காந்திங்கன்னா ஒரு 1 minute எந்திரிச்சு நின்று தண்ணியாவது குடிக்கணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பைன் வந்து உட்காரத்துக்காக படைக்கப்பட்டதே கிடையாது. ஸ்பைன் வந்து நம்ம அனிமல்ஸ், அதாவது மேமல்ஸ்லேருந்து இது ஹியூமன் எவல்யூஷனில் வந்து ஸ்பைன் வந்து நிற்கிறதுக்காக படைக்கப்படுது. இப்படி இருந்த மேமல்ஸ் இப்படி ஆனது வந்து நிற்கிறதுக்காக. அந்த காலத்தில் வந்து நின்னாங்க, ஓடினாங்க, குதிச்சாங்க, ஜம்ப் பண்ணாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இல்லைனா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. யாரும் உட்கார்றதுன்றது ஒரு ஜாப் கிடையாது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் தான் இந்த உட்கார்றதுன்றது வந்து ஃபுல் டைம் ஜாபாக மாறிடுச்சு. ஸோ லாங் டைம் உட்காரது வந்து உங்களோட ஸ்பைனை பயங்கரமாக பாதிக்கும். சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங்னு அதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் உட்காரதில் வந்து கண்டிப்பாக பிரேக் எடுத்துக்கோங்க. 1/2 hour ஒன்ஸ் வந்து சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. 1.5 hours ஒன்ஸ் வந்து ஒரு 2 to 3 minutes பிரேக் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். தினமும் 2வது டிப், தினமும் மினிமம் ஒரு 3 to 3.5 liters தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஸ்பைனில் டிஸ்க் இஸ் மேடப் ஆஃப் வாட்டர்னு முன்னாடியே சொன்ன ஒரு 95 to 97% வாட்டர் தான். நம்ம உடம்பும் வந்து 75% வாட்டர் தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட்ரேஷன் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்க்கு நியூட்ரிஷன். ஸோ அந்த நியூட்ரிஷனை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் 1 gram to 1.5 gram per kg பாடி வெயிட். இப்போ நீங்கள் ஒரு 60-65 கிலோ இருக்கீங்கன்னா ஒரு 60 to 100 grams ஆஃப் ப்ரோட்டீன் கம்பல்சரியாக உங்கள் டயட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நிறையா சார்ட்டுங்களாம் இருக்குது, நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட்டை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபுட் வைஸு, ஆக்டிவிட்டி வைஸ் சொன்னது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு வர்றப்போ டெய்லி ஒரு 1/2 hour கண்டிப்பாக வாக் பண்ணணும். இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது, ஸ்விம்மிங்கு இல்லை ஷட்டில் விளையாடுறது, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட். முன்னாடி வந்து வாக்கிங் பண்ணால் போதும்னாங்க. அப்படி கிடையாது. வாக்கிங் பண்ணதோடு சேர்த்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது ஸ்மால் வெயிட்ஸ். நீங்கள் ஜிம்முக்கு தான் போய் வெயிட்லாம் தூக்கணுன்றதெல்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே வந்து ஒரு சின்ன சின்ன வெயிட்ஸை வந்து கொஞ்சமாக மசில் கொஞ்சம் லோடு கொடுத்தீங்கன்னா மசில் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இதை 5 ஃபாலோ பண்ணிங்கன்னா பேக் பெயின் வராது. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த மாடர்ன் பைக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த மாடர்ன் ஹெல்மெட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு டிசைனர் ஹெல்மெட்ஸ் இன்றைக்கி நிறையா வந்து புதுசாக நிறையா
வழக்கமான ஹெல்மெட்டோடவும் எடை அதிகமாக இருக்கக்கூடியதா அல்லது கொஞ்சம் ஃபேன்சி அப்படிங்கிற பேரில் அதிகமான வெயிட் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் முதுகு தண்டுவடத்துக்கோ அல்லது கழுத்தெலும்புகளுக்கோ ஏதாவது பாதிக்கும்? இது வரைக்கும் இந்த ஹெல்மெட் பற்றி யாருமே பேசுனதே இல்லை. பட் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஹெல்மெட் வந்து ஒரு 1 to 1.2 kgs தான் இருக்கணும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே ஹெல்மெட் வெயிட் இருக்கிறது வந்து உங்களோட கழுத்துக்கு நல்லதே கிடையாது. ஏன் நல்லது கிடையாதுன்னா, இப்போ இங்கே ஃபோனை இப்படி குனிஞ்சு பார்க்குறாங்க இல்லைங்களா, இப்படி குனிஞ்சு பார்க்கறதுனால, அதாவது உங்கள் கழுத்து வந்து ஒரு 45 டிகிரியில் குனியறதுனால ஒரு 25 கிலோ இருக்கிற வெயிட் உங்கள் கழுத்தில் இருக்கிற மாதிரி, இந்த விக்ரமாதித்தன் தலையில் வேதாளம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி உங்கள் லோடு வந்து கழுத்தில் உட்காந்துருக்கும். நம்ம இப்படி ஃபோன் பார்க்குறப்ப அந்த நியூட்ரல் பொசிஷன்லேருந்து நீங்கள் ஒரு 45 டிகிரியில் பார்க்குறப்ப அவ்வளோ லோடு வந்து உங்கள் கழுத்தில் இருக்குது. ஜஸ்ட் பெண்ட் பண்ணதுனால. நீங்கள் இந்த மாடர்ன் பைக் ஓட்டிக்கிட்டு ஒரு 2 கிலோ ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வெயிட் உங்கள் கழுத்தில் இருக்குன்னு. அது லாங் டேர்மாக கண்டிப்பாக உங்கள் முதுகு தண்டை வந்து டேமேஜ் பண்ணும். லைட் வெயிட் ஹெல்மெட்ஸ் தான் பெஸ்ட்டு. சும்மா வந்து ஃபேன்சிக்காக இந்த கொம்பு முளைச்ச மாதிரி அது மாதிரி வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அதனால் எந்த யூஸும் கிடையாது. ஸோ ஹெல்மெட்ஸை பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கா, அந்த வெயிட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இந்த மாடர்ன் பைக்ஸ் அண்ட் மாடர்ன் ஹெல்மெட்ஸ் பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. இப்போது அதே மாதிரி இந்த உட்கார்றவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லுவேன். இன்றைக்கி வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நிறைய பேருக்கு வந்து வேலைகள் வந்து உட்கார்ந்து செய்கிற மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு கணிப்பொறியில் உட்கார்ந்து வேலை செய்கிற மாதிரி அல்லது ஓட்டுநர்களாக இவங்க வந்து லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்குது? இன்னைக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஜாப்ஸ் வந்து எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா 8 to 10 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது வந்து எந்திரிக்கிறதே கிடையாது. நிறைய பேர் வந்து உட்காந்த இடத்துல தண்ணி குடிக்க கூட எந்திரிக்கிறது கிடையாது, சாப்பிட்றது கூட எந்திரிக்க கிடையாது. அதை அவங்க பெருமையாகவும் நினைக்கிறாங்க. அது ஏன் பெருமையாக நினைக்கிறாங்கன்னு தெரியல. சிட்டிங் ஃபார் லாங் டைம் இஸ் நாட் அட் ஆல் குட். பிகாஸ் உங்கள் மசில்ஸ் எல்லாம் ஃபெட்டிக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரே போஸ்டரில் அதை வந்து வச்சுட்டு இருக்கீங்கன்றதுனால மசில்ஸ் வந்து ஃபெட்டிக் ஆகும். அதே மாதிரி உட்காரது வந்து எர்கோனாமிக்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட டேபிள் எர்கோனாமிக்ஸ், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உட்கார்றீங்கன்னா உங்கள் சேர் எப்படி இருக்கணும், உங்களோட டேபிள் எப்படி இருக்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராக இருந்தாலும் உட்கார்றப்ப 90 டிகிரியில் உட்கார்றது தான் மெயின் ரூல்னு நான் சொல்லுவேன். அதாவது வந்து கழுத்து வந்து இடுப்புக்கு 90 டிகிரிலையும், இடுப்பு வந்து முட்டிக்கு 90 டிகிரியும், முட்டி வந்து ஃபுட்டுக்கு 90 டிகிரி. அதாவது ஒரு எல் ஷேப்பில் உட்காந்திங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெயின் எல்லாம் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதே மாதிரி ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க ஐ லெவலில் வந்து சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குனிஞ்சு ஒர்க் பண்ணுறது, ஸ்லவுச் பண்ணி ஒர்க் பண்ணுறது இட்ஸ் நாட் கரெக்ட். இந்த 5 டிப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, அதாவது வந்து கண்டினியூஸாக உட்காரக்கூடாது, பிரேக்ஸ் எடுக்கணும், தண்ணி குடிக்கணும், இது எல்லாருக்குமே பொருந்தும். இதை ஃபாலோ பண்ணணும், இது பண்ணாவே போதும். இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த கணிப்பொறியை பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கும் இதுக்குமான எத்தனை டிகிரி அந்த இது இருக்கணும், இந்த ஏட்டைய கோணம் இருக்கணும். அதே மாதிரி செல்ஃபோனை பயன்படுத்துகிறப்போ என்ன மாதிரியான நம்ம பயன்படுத்தணும், அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா. கணிப்பொறின்றப்போ வந்து கணிப்பொறி ஐ லெவலில் வச்சு தான் பயன்படுத்தணும். குனிஞ்சு பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் டிகிரின்றதே எடுத்துக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து கணிப்பொறி உங்களோட ஐ லெவலில் தான் இருக்கணும். உங்கள் சீட்டிங் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கணிப்பொறி உங்கள் ஐ லெவலில் தான் இருக்கணும். நீங்கள் குனிஞ்சு பயன்படுத்துறது இட்ஸ் நாட் அட்வைசபிள், இட் வில் ஸ்ட்ரெயின். அதே மாதிரி ஃபோனையும் வந்து இப்போ எல்லாமே இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வீட்டில் லேடிஸ் கூட வந்து ரொம்ப நேரம் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்க்குறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது இப்படி தான் இருக்காங்க. ஸோ இப்படி நீங்கள் ஃபோனை வைக்கிறப்போ உங்கள் கழுத்தில் எந்த ஸ்ட்ரெயினும் இருக்காது. அதாவது வந்து 0 டிகிரியில் இருக்கப்போ எந்த ஸ்ட்ரெயின், நீங்கள் 15 டிகிரி குறைய வந்து 10 கிலோ வெயிட் வந்து கழுத்து மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் வந்து இந்த கழுத்தில் பெயின் வர்றது, கான்ஸ்டண்ட்டாக தலைவலி வர்றது, இந்த இடத்துல பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரெகுலராக டெய்லி வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மெயினாக ஒரு விஷயம் தான். நீங்கள் ஃபோன் பாருங்கள், வீடியோ பாருங்கள், பார்த்தா இந்த ஆங்கிளில் வச்சு பாருங்கள், இப்படி குனிஞ்சு பார்க்காதீங்க. அதே மாதிரி ஷோல்டரை ஸ்ட்ரக் பண்ணி இப்படி ரொம்ப நேரம் பார்க்குறது இட்ஸ் நாட் குட். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு தான் பார்க்கணும். குறைந்தபட்சமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் எல்லாம் ஸ்க்ரீன் டைம் அந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறோம். பட் ஐ டோன்ட் அட்வைஸ் பீப்புள் டு டூ தட். அது இட்ஸ் நாட் கரெக்ட். நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி.